பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேனே பலமுறை நானே. பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேனே பலமுறை நானே. கரம் தொட்டென்னை வனையும், உலகிற்கு ஒப்பாக மாற்றும். கரம் தொட்டென்னை வனையும், உலகிற்கு ஒப்பாக மாற்றும். பரமனே பரமனே பலமுறை வீழ்ந்தேனே. இயேசுவே இயேசுவே தேடியை மீட்டிடுமே. பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தே பலமுறை நானே. தனிமையில் வெறுமையில் தவிக்கையில், தவறான எண்ணங்கள் ஆட்கொள்கையில். தனிமையில் வெறுமையில் தவிக்கையில், தவறான எண்ணங்கள் ஆட்கொள்கையில். தாவீதின் மனதை மாற்றியவர், தயவாக என்னையும் சாயலாக்கும். தாவீதின் மனதை மாற்றியவர், தயவாக என்னையும் சாயலாக்கும். பரமனே பரமனே பலமுறை வீழ்ந்தேனே. ஏவனே தேவனே தேற்றியே மீட்டிடுமே. பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேன் பலமுறை நானே. வேதனை வெறுப்பினில் வாடுகையில், வழியொன்றும் அறியாது அலைப்பாய்கையில். வேதனை வெறுப்பினில் வாடுகையில்,
நீதிமொழிகள் 10:24. துன்மார்க்கன் பயப்படுற காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். எப்பொழுது பார்த்தாலும் பிறருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வேதனை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். முக்கியமாக நீதிமானை குறித்து கேவலமான துர்செய்திகளை பரப்பி கொண்டே இருக்க வேண்டும். அவனுக்கு இருக்கிற நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்றே செயல்படுவார்கள் துன்மார்க்கர்கள். ஒருவருக்கு 1000 உதவிகளை செய்திருந்தாலும், துன்பத்தில் துக்கத்தில் துணையாகவே இருந்தாலும், தேவைப்படும் என்றால் அவர்களையும் விதித்து, நட்பு என்றால் என்னவென்று கேட்டு, உண்மை என்றால் என்னவென்று கேட்டு துணிந்து துரோகம் செய்கின்ற அந்த கூட்டத்தார் துன்மார்க்கர். இப்படியே பலகாலம் அவருடைய வாழ்க்கையில் செல்லும். ஒரு நாளிலே அவர்கள் எது நடக்கக்கூடாது என்று நினைத்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ, கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, அதை அவர்களுக்கு ஆண்டவர் பரிசாக கொடுக்கின்றார். பாவத்திற்கு சம்பளம் உண்டு என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. இந்த துன்மார்க்கருக்கு ஏராளமான சம்பளம், தாராளமான சம்பளம், கை நிறைய சம்பளம், தண்டனைகள், சாபங்கள் காத்திருக்கின்றது. எந்த வியாதி தனக்கு வரக்கூடாது, தன் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது, எந்த கஷ்டங்கள் வந்துவிடக்கூடாது என்றெல்லாம் நினைக்கிறார்களோ அதையெல்லாம் அவர் சம்பளமாக பெறுகின்றார்கள். இறுதியிலே அழுது அழுது அழிந்து அழிந்து அவர்கள் போகின்றார்கள். ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு இருப்பதில்லை. ஆனால் கர்த்தருக்கு பயந்து வாழுகிற நீதிமான்களுக்கோ ஆண்டவர் எதை அவர்கள் விரும்புகின்றார்களோ, எதை தன்னிடத்தில் இரவு பகலும் கேட்கின்றார்களோ அதை கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துகின்றார், அவர்களை மகிழ்ச்சியாக்குகின்றார். கர்த்தர் உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அங்கே கோலியாத்துக்கு எதிராக தாவீது யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கிறார். யாரும் போவதற்கு ஆயத்தமாக இல்லை. ஆனால் தாவீது, நான் வருகிறேன், நான் யுத்தம் பண்ணுவேன், நான் ஜெயிப்பேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று மிகவும் அதிகமான தன்னம்பிக்கையோடு பேசுவதை காண்கின்றோம். இன்றைக்கு நாம் காண்கிற மனிதர்களிலே 90% மக்கள் எப்படி பேசுகிறார்கள்? படிக்கியா, எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க, உனக்கெல்லாம் ஒன்றும் வேலை கிடைக்க போறதில்லை. நீ படிக்கியா, உனக்கெல்லாம் நிச்சயமா ஒன்றும் கிடைக்காது. பிஸ்னஸா பண்ற பாரு, ஏற்கனவே எத்தனையோ கடை இருக்கு, இதுல நீ வேற கடை ஆரம்பிச்சிட்டியாக்கும், அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. பொதுவாகவே ஜனங்கள் எப்பொழுதுமே அதைரியப்படுத்துகிற வார்த்தைகளையே, அவிசுவாசமான வார்த்தைகளையே பேசுகிறார்கள். இன்னும் சரியான எக்ஸாம்பிள், ஒரு வியாதி வந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரு கேன்சர் வியாதியே வந்துருச்சுன்னு வைங்களேன், கேன்சர் வந்தால் பிழைக்கலாம் முடியாது, அவங்க இறந்து போயிட்டாங்க, இவங்க இறந்து போயிட்டாங்க என்று உடனடியாக அங்கே மக்கள் அந்த வியாதிப்பட்டவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லலாமா? கேன்சர் வந்திருக்குன்னா அவங்களே நடுங்கிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு கேன்சர் வந்தால் பிழைக்கலாம் முடியாது. நிறைய பேருக்கு எப்படி பேச வேண்டும் என்று தெரியவதில்லை. இன்னும் அநேகர் பேசும்பொழுது எப்பொழுதும் இது போல எதிர்மறையாகவே பேசுகின்றனர். ஆனால் அங்கே தாவீது சொல்லுகிறார், நான் போவேன், நான் போய் அவனை வீழ்த்துவேன். அங்கே அவர் பாசிட்டிவாக பேசுவதை பார்க்கிறோம், விசுவாசத்தோடு கூட பேசுவதை பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்படி பேசுகின்றீர்கள்? பிரச்சனைகள் வரலாம், யுத்தங்கள் வரலாம், கோலியாத்துகள் வரலாம், எரிகோ மதில்கள் வரலாம், ஆயி பட்டணங்கள் வரலாம், அமலேக்கியர்கள் வரலாம், பொல்லாத மக்கள் வரலாம். யார் என்ன வந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எல்லாம் நல்லபடியா நடக்கும். இது போல ஒரு பாசிட்டிவாக விசுவாசத்தோடு கூட பேசுகிற வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வருகிறதா? வேட் இஸ் காட் அப்படிம்பாங்க. மரணமோ ஜீவனோ நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த பூமியிலே இருக்கிற கடைசி நிமிடம் மட்டும் நாம் பிறரை உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தைகளை மாத்திரமே பேச வேண்டும். பிறருடைய மனது புண்படும் என்றால் அந்த வார்த்தையை நாம் பேசவே கூடாது. எங்கள் தெருவிலே இருக்கிற மக்கள் ஒரு சிலர் அவர்கள் பேலியாளின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ரொம்ப வருஷமா பார்க்குறேன். வீட்டில் ஹஸ்பண்டுக்கு சாதாரண வேலை இருக்கும், இல்லைன்னா வேலை இருக்காது, மனைவி வேலை பார்ப்பாங்க. வேணுக்குனே போயிட்டு உன் புருஷன் வேலைக்கு போகலையோ அப்படிம்பாங்க. புருஷன் வேலைக்கு போகலன்னு தெரிஞ்சா ஏன் அவங்ககிட்ட உங்களுக்கு போய் கேட்குறீங்க? அந்த மனைவிக்கு அது கஷ்டமாக இருக்குமா இல்லையா? நிறைய பேர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வார்த்தைகளை கொட்டுகிறார்கள், தேளை போல கொட்டுகிறார்கள், பாம்பை போல கொட்டுகிறார்கள். இன்னும் நிறைய பேர் இது நடக்காது, இது உருப்படாது, இது விளங்காது என்று சொல்லுவதில் ஒரு பெரிய சந்தோஷத்தை காண்கிறார்கள். ஆனால் நாம் தாவீதுடைய தெய்வத்தை ஆராதிக்கணும். எங்க போனாலும் கவலைப்படாது, படி, உனக்குன்னு ஆண்டவர் ஒரு நல்ல வேலையை நிச்சயமாக வைத்திருப்பார். சகோதரி, இந்த வியாதி வந்தான்னா எத்தனையோ பேருக்கு சுகம் கொடுத்திருக்காரு, உங்களுக்கும் சுகம் கொடுப்பார். மரித்து போட லாசருவை 4 நாள் கழிச்சு எழுப்பலையா? உங்களை எழுப்ப முடியாதா?
இந்த கேன்சர் என்ன பண்ணிரும் உங்களை? பயப்படாதீங்க. 40 வயசு ஆயிடுச்சா, 50 வயசு ஆயிடுச்சா, இன்னும் திருமணம் ஆகலையா, இன்னும் குழந்தை இல்லையா, கர்த்தராலே ஏன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது? நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். என்ன நிலைமையில யார் இருந்தாலும் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். விசுவாசம் உள்ள வார்த்தைகளை தான் நாம் பேச வேண்டுமே அன்றி இது சரிப்படாது, இது நடக்காது, கோலியாத்தெல்லாம் நம்மளால வீழ்த்த முடியாது என்று ஒரு பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசவே கூடாது. நாம் அப்படி பேசிவிட்டோம் என்றால் நம்முடைய ஆண்டவருக்கு துரோகம் பண்ணுகிறோம். ஊழியம் செய்கிறோம், நாம் கர்த்தருடைய பாதத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம், நாம பிறருடைய மனதை உடைக்கும்படியாக இல்லைன்னா அவிசுவாச வார்த்தைகளை பேசிட்டோம்னா கர்த்தருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்கிறோம். பாவங்களிலே பெரிதான பாவம் அதுதான் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். நிறைய பேர் குடிக்கிறத, வெறிக்கிறத, இல்லைன்னா வேற காரியங்களை பெரிய பாவமா நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, ஒருவருடைய மனது உடையும்படியாக, ஒருத்தரை அதைரியப்படுத்தும்படியாக, டிஸ்கரேஜ் பண்ணும்படியாக நாம் பேசணும்னா அதுதான் மிக மோசமான பாவம். துர்ச்செய்தியை பரப்பின அந்த 10 பேர்களை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 12 பேர் ஒவ்வொரு கோத்திரமாக இஸ்ரவேலிலே மோசே அனுப்புறார். அங்க கானான பார்த்துட்டு நல்ல நாடு, செழிப்பா இருக்குது, இந்த பாருங்க நாங்க கொண்டு வந்த திராட்சை குளம் இவ்வளவு பெருசா இருக்கு, ஒத்தையில தூக்க முடியல, தோல்ல கம்ப கட்டி நாங்க தூக்கிட்டு வந்திருக்கிறோம். உண்மைதான், எல்லாம் செழிப்பா இருக்கு, பாலம் தேனும் ஓடுது. ஆனா அங்க இருக்கிற மக்கள் பெரிய மக்கள், அவங்கள நம்மளால ஜெயிக்கவே முடியாது, ஆட்சியர்கள் இருக்காங்க, அதனால நமக்கு அது கிடைக்கவே கிடைக்காது என்று துர்ச்செய்தியை பரப்புனாங்க. நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது அங்க சொன்னது ஞாபகத்துல இருக்குது, ஒரு காட்டுல சிங்கம் இருந்துச்சான்னு சொல்லி. அதே மாதிரி அந்த மக்கள் 10 பேர் சொல்றாங்க பெரிய ராட்சதர்கள் இருக்காங்க, நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி. ஆனா யோசுவாவும் காலேபும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம அதை சுதந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பாசிட்டிவா விசுவாச வார்த்தையை பேசுறாங்க. என்னாச்சு தெரியுமா? அந்த 10 பேரும் அன்றைக்கே செத்து விழுந்தார்கள். யார் அப்படிப்பட்ட தவறான வார்த்தைகளை பேசினாங்களோ செத்து விழுந்தாங்க. ஆனால் விசுவாசம் உள்ள அந்த வார்த்தைகளை பேசிய யோசுவாவையும் காலேபையும் ஆண்டவர் நேசித்து அந்த குறித்த காலம் வந்த பொழுது இந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்க உதவி செய்தார். 2 பேர் தான். எகிப்திலிருந்து வரும் பொழுது 6 லட்சம் புருஷர்கள், அவர்களுக்கு மனைவி பிள்ளைகள் கால்குலேட் பண்ணிப்பார். இத்தனை பேர் மோசே தலைமையில வந்தாங்க, ஆரோன் வந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு குழந்தைலாம் பெத்து வாலிபர் எல்லாம் வந்தாங்க. அந்த கானானுக்குள்ள 40 வருஷம் கழிச்சு பிரவேசிக்கும் பொழுது 2 பேர்கள் தான் நுழைஞ்சாங்க. எல்லாரும் வழியிலே செத்து அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அது யாருன்னா அந்த யோசுவா காலேப். எதுக்காக கர்த்தர் அவர்களுக்கு அந்த மாபெரும் பாக்கியத்தை கொடுத்தார்? அவர்கள் கானானை சுதந்திரிக்கலாம் என்று விசுவாச முழக்கமிட்டார். யாரெல்லாம் தேவையில்லாம பேசினாங்களோ அவ்வளவு பேரையும் அடித்தார் ஆண்டவர். பிரேதங்கள் போகிற பாதையிலே வனாந்திரத்திலே விழுந்தது, ரோட்டு ஓரமாக அவர்கள் ராகைகளை போல அடக்கம் பண்ணப்பட்டார்கள். இந்த பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் இதை மறந்து விடவே கூடாது. நாம் கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால், ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் பெரிய குவாலிபிகேஷன்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு குவாலிபிகேஷன் தான். எல்லாரையும் பார்த்து சிரித்த முகத்தோடு கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார், அவர் அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார், அவ்வளவுதான். ஒருத்தர் புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட போயிட்டு உங்க புருஷனை எங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறதோட பெரிய பாவம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஒருத்தர் குழந்தை இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு போய் தெரியாத மாதிரி கேட்டோம்னா அதை விட பெரிதான பாவம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. பிரியத்துக்குரியவர்களே, பிறருடைய குறைகளை சுட்டி காண்பிக்கும்படியாக, குத்தி காண்பிக்கும்படியாக நாம் கேள்விகளை கேட்போம் என்றால் கர்த்தருடைய கோபம் நம் மீது மூண்டுவிடும், நாம் அழிக்கப்படுவோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஜீவன் இருக்கிற மட்டும் நான் சொன்னபடி பிறரை வாழ்த்துகிற, பிறரை உற்சாகப்படுத்துகிற, சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகளை மாத்திரமே நாம் பேசுவோம், தட்டி கொடுப்போம். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை விட மாட்டார், நீங்க கீழே விழ மாட்டீங்க என்று சொல்லி நீங்கள் உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளையே பேசுங்கள். அது மாத்திரம் பேசி பாருங்க, கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இன்ப கானானுக்குள்ளே நீங்கள் பிரவேசிப்பீர்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. இப்பொழுது பாருங்கள், தாவீது அங்கே கடைசியில இஸ் த மேன் அப்படின்னு சொல்லி ஃபார் இஸ்ரேல் சொல்லி கிங் சால் அப்ரூவ் பண்ணிடுறாரு. அங்க கோலியாத், இங்க தாவீது எனப்பட்ட சின்ன பையன். அவர் இளைஞர், அவருக்கு யுத்தம்னா என்னன்னே தெரியாது, அவர் ஆடு மேய்க்கின்றவர், சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள். அவரை ஃபீல்ட்ல இறக்குறாங்க. இறக்கும் பொழுது என்ன நடக்கிறது பார்த்தீர்களா? தாவீதிற்கு சவுல் ராஜா தன்னுடைய வஸ்திரங்களை கொடுக்கின்றார், தன்னுடைய ஈட்டியை கொடுக்கின்றார், வாளை கொடுக்கின்றார், தன்னுடைய கவசத்தை கொடுக்கின்றார், தன்னுடைய
மார்க்கவசங்களை கொடுக்கின்றார், அங்கியை கொடுக்கின்றார். இதை வைத்துக்கொண்டு அவனோடு நீ சண்டை போடு என்று அவர் அங்கே முடிந்த அளவுக்கு அங்கே உதவி செய்வதை பார்க்கிறோம். இதில் நாம் கண்டிப்பாக சவுல் ராஜாவை பாராட்டித்தான் ஆக வேண்டும். ராஜா எளிதிலே தன்னுடைய யுத்த ஆயுதங்களையோ வஸ்திரங்களை யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஆனால் அவர் கொடுக்கிறார், எப்படியாவது கோலியாத்து கதையை முடிய அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இந்த தாவீது அதையெல்லாம் போட்டு பார்க்கிறார், போட்டு பார்த்து நடக்கிறார். உடனே அதை கலர்ச்சி விடுகிறார். எனக்கு இந்த அபியாசம் இல்லை, நீங்க ராஜா இதை போட்டுதான் எப்பவுமே இருக்கீங்க, சண்டைக்கு வாரீங்க, உங்களுக்கு அது பழகி விட்டது. யூ ஆர் யூஸ்டு டு இட், ஐ எம் நாட் யூஸ்டு டு இட். எனக்கு இது பழக்கம் இல்லை, இதை நான் கலற்றி விடுகிறேன். நான் ஆடு மேய்ப்பதற்கு போகும் பொழுது என்ன வஸ்திரம் அலைவேனோ, எந்த தடியை பிடித்திருப்பேனோ, எந்த கவனை வைத்திருப்பேனோ, அதை வைத்துக் கொண்டு நான் யுத்தத்துக்கு போகிறேன் என்று தன்னுடைய தனித்துவத்தை தாவீது அங்கே தெரியப்படுத்துவதை பார்க்கின்றோம். நிறைய பேர் வாழ்க்கையில இன்னொருவரையுடைய உடையை தான் போட்டுக் கொள்வதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். ஒரு சினிமா நடிகர் மொட்டை அடித்த பொழுது அப்போ 700 பேர் மொட்டை போட்டாங்களாம். எங்க தலைவர் மொட்டை போட்டார், நாங்களும் மொட்டை போடுறோம்னு சொல்லி 700 பேர் மொட்டை போட்டாங்களாம். ஒரு சினிமாவிலே ஒரு கதாநாயகி கல்லூரியில படிக்கும் பொழுது அந்த புக்கெல்லாம் இப்படியே வைத்துக்கொண்டே நடந்து போவாள். அதை பார்த்து எங்கள் ஊர்ல எல்லா பிள்ளைகளும் இப்படியே நடக்க ஆரம்பித்தார். ஏனென்றால் அவள் அந்த சினிமாவிலே அப்படி நடக்க. இன்னொருவருடைய வஸ்திரத்தை போட்டுக்கொள்வதில், இன்னொருவரை காப்பி அடிப்பதில் எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் அன்றைக்கு ஒரு டிவியில கிறிஸ்தவ நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அதுல பாடலை பாடியவர் அந்த ஐப்ரோஸ் மேல தூக்கி தூக்கி அப்படி கையை உயர்த்தி உயர்த்தி மறைந்த டிஜே சையாவை காப்பி அடித்துக் கொண்டே இருந்தார். எனக்கு அழுகையாக வந்தது, சிரிப்பாகவில்லை, அழுகையாக வந்தது. அது டிஜே சையாவுடைய அது வஸ்திரம், அது அவர் ராஜாவாக இருந்தார், அவருடைய வஸ்திரம். ஆனால் நமக்கு அது அபியாசப்படாது, நமக்கு அது ஒத்து வராது. நமக்குன்னு ஒரு ஸ்டைல ஆண்டவர் நிச்சயமாக வைத்திருக்கின்றார். இந்த ஊழியத்தின் பாதையில 30 வருடத்துல நான் எவரையும் காப்பி அடித்ததே கிடையாது. அப்படிங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. எனக்குன்னு ஒரு ஸ்டைல ஆண்டவர் வைத்திருக்கிறார். பேசுவதாக இருக்கட்டும், ஜெபிப்பதாக இருக்கட்டும், கூட்டங்களை முடிந்த பிறகு மக்களுக்காக ஜெபிப்பதாக இருக்கட்டும், அவர்களுக்கான கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக் கொடுப்பதாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் அவர்களுக்குள்ளே சத்துரு இருக்கிறானா என்று ஊடுருவி பார்ப்பதாக இருக்கட்டும், அந்த சத்துருவை பேர் சொல்லி அழைப்பதாக இருக்கட்டும், இதெல்லாம் நானாக கற்றுக்கொண்டவைகள். கர்த்தர் எனக்கு கிருபையாக தந்த வஸ்திரங்கள். அதுல நான் போனாலே எனக்கு வெற்றி தான் இருக்கும். இன்றைக்கு நாம் தோல்வி அடைவதற்கு வேறு யாருடைய வஸ்திரங்களையோ நாம் போட்டுக் கொண்டிருக்கிறோமா? வேறு யாரையோ காப்பி அடிக்கிறோமா? அது எவ்வளவு ஆபத்தானது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அந்த செங்கடலை 2ஆக பிளந்து ஒரு பெரிய ஹைவேஸ ஒரு சில நிமிடங்கள்ல உருவாக்கி கொடுத்தார். கீழே சகதியெல்லாம் கிடையாது, நல்லா கால்நடையா போற அளவுக்கு காற்றை வீச வைத்து நல்லா அடிச்சு நல்லா செவைப்படுத்தி ரோடு போட்டு கொடுத்தார். அது இஸ்ரவேலர்களுக்காக உண்டாக்கப்பட்ட பாதை. ஆனால் அதுல நாங்களும் வருவோம் என்று எகிப்திய சேனை துணிந்து இறங்கிய பொழுது என்னவாயிற்று? அந்த ரோடு மூடிற்று. அப்பொழுது அவங்க எல்லாருமே அழிந்து போனார்கள். ஒருவர் நல்லா கடை வச்சிருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறார், நானும் அதே கடையை வைப்பேன். ஒருவர் வந்து பிசினஸ் பண்ணி நல்லா இருக்காரு, நானும் வந்து பிசினஸ் பண்ணுவேன் என்று நிறைய பேர் துணிகிற பொழுது அவர்கள் அழிவையை சந்திக்கின்றார்கள். உங்களுக்குன்னு சொல்லி சில தனித்துவத்தை ஆண்டவர் நிச்சயமாக கொடுத்திருக்கிறார். உங்களுடைய முகம், உங்களுடைய கண்கள், உங்களுடைய மூக்கு, உங்களுடைய வாய்ஸ் இந்த பூமியில யாருக்குமே கிடையாது. அது உங்களுக்கு தான். உங்களை ஆண்டவர் நேசித்து தான் தனித்துவத்தோடு உருவாக்கி இருக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் நம்மை தனித்துவத்தோடு உருவாக்கி இருக்கத்தக்க நாமோ அங்கும் இங்குமாக பார்த்து அவர் வஸ்திரத்தை போட்டுக் கொள்ளலாமா, இவர் வஸ்திரத்தை போட்டுக் கொள்ளலாமா என்று நாம் காப்பி அடிக்கின்றவர்களாக, நம்முடைய தனித்துவத்தை இழந்து போகின்றவர்களாக, போகின்ற பாதையை இழந்து போகின்றவர்களாக, தரிசனத்தை இழந்து போகின்றவர்களாக, தோல்வி அடைகின்றவர்களாக நாம் இருக்கிறோம். இல்லவே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னார்? மோசே வந்து உங்களுடைய நாமம் என்னன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? ஐ எம் தட் ஐ எம் அப்படின்னு, நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஈக்குவலா யாரும் கிடையாது, நான் யாரையும் காப்பி அடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஐ எம் தட் ஐ எம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். பிரியத்துக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய எண்ணங்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் நாமாக இருக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் நாம் மாறிவிடக்கூடாது. யாரையும் பார்த்து காப்பி அடித்து விடக்கூடாது. அவர்கள் மேல கண் பெயரக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மறுபடியும் சொல்லி கொடுத்தது என்ன? நீங்க பக்கத்து நாட்டு மக்களை பார்க்காதீங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்காதீங்க, அவங்க வழிமுறைகளை நீங்க பார்க்காதீங்க, நான் உங்களுக்கு இருக்கேன், என்ன மாத்திரம் நீங்க பாருங்க
என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தார். பாருங்கள், இறுதியிலே அந்த யுத்தம் ஆரம்பித்து விட்டது. இங்கே இஸ்ரவேல், அங்கே பெலிஸ்தியர்கள், அங்கே கோலியாத், இங்கே தாவீது. கோலியாத் மிகப்பெரிய ஒரு சாம்பியன், பல யுத்தங்களை கண்டவர். தாவீதோ ஒரு இளைஞர், ஆடு மேய்க்கிறவர், யுத்தத்துக்கு சம்பந்தமே இல்லாதவர். ஆனால் 2 பேருக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. அவன் விருத்த சேதனம் பண்ணப்படாதவன், ஆண்டவரை அறியாதவன், சுபாவத்திலே முரடன், துராகிதன், கெட்ட வார்த்தைகளை பேசுகிறவன், பிறருடைய மனதை காயப்படுத்துகிறவன். இவரோ எப்பொழுதும் கிருபையான வார்த்தைகளை பேசுகிற, அபிஷேகம் பண்ணப்பட்ட, ஆண்டவர் மீது நம்பிக்கையாயிருந்த ஒரு மனிதன். பாருங்கள், அந்த யுத்தம் ஆரம்பிக்கிறது. அங்கிருந்து கோலியாத் விரைவாக ஓடி வருகிறான். தாவீதும் விரைவாக ஓடி போகிறார். அதற்கு அவருடைய ஆடு மேய்க்கிற அந்த வஸ்திரம், since he is used to it, அது மிகவும் பிரயோஜனமாக, சப்போர்ட்டிவாக இருந்தது. அவர் அந்த கவனை வைத்து சுழற்றி, அந்த அடைப்பை கையில் கை போட்டு ஒரு கூழாங்கல்லை எடுத்திருந்தார். அதை வைத்து சுழற்றி அவர் அங்கிருந்து ஓடி வருகிற கோலியாத்தின் நெத்தியை குறிபார்த்து அவர் அடித்தார். பாருங்கள், ஒரு சில நிமிடங்கள் இல்லைன்னா அதை விட குறைவான நேரம், அந்த குறைவான நேரத்தில் ஓடி வருகிற கோலியாத்தின் நெத்தியை மாத்திரம் பார்த்து சுத்தி முழு கவனத்தையும் செலுத்தி அவர் அடித்தார். ஒரே ஒரு வாய்ப்பு தான், ஒன்லி ஒன் சான்ஸ். அது மிஸ் ஆயிடுச்சுன்னா கோலியாத்து கொத்துக்கறி போட்டுருவார். ஆனால் அது மிஸ் ஆகலை. கரெக்டாக போய் நெத்தியில் அடித்த உடனே அந்த பெரிய மலை சாய்ந்து விழுந்தது. யாருமே எதிர்பார்க்காதது நடந்தது. இம்பாசிபிள் பிகேம் பாசிபிள். விழுந்தான், செத்து விழுந்தான். அங்கே தாவீது மாபெரும் வெற்றி பெற்றார் என்று நான் காண்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கை பாதையிலே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால், கர்த்தருடைய பிள்ளையாக இல்லாவிட்டாலும், சில நேரங்களிலே ஒரே ஒரு சந்தர்ப்பம்தான் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை மறவாதிருங்கள். அந்த நேரத்திலே நம்முடைய கண்கள் வலதும் இடதும் போகும் என்றால் நாம் தோல்வி அடைகின்றவர்களாக இருப்போம். நம்முடைய கவனம் எதில் இருக்க வேண்டுமோ அதில் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன் என்றால் என்னுடைய கவனம் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சத்தத்தை துணிக்க சொல்லுகிறாரோ அதை நான் செய்ய வேண்டும். இங்கு வருகிற ஜனங்களுக்கு என்ன போராட்டம் இருக்கிறது என்று கண்டுபிடித்து அதை சரி செய்ய வேண்டும். அதில் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டும். உங்களுடைய கவனம், இதோ பாஸ்டர் பேசுறாரு, பாடல் பாடுறாங்க, ஆராதனை செய்கிறாங்க, என்ன பேசுறாங்க பாஸ்டர், என்ன அது மூலமா ஆண்டவர் சொல்ல வரார், ஆராதனையில எப்படி சொல்லி ஆண்டவர் துதிக்கிறாங்க, உங்கள் கவனம் முழுவதும் இந்த 3 மணி நேரமும் இதில் மாத்திரம் இருக்க வேண்டும். கண்கள் அந்த நீதிமொழிகளிலே வாசிக்கும் பொழுது இடதும் வலதும் அது சாயாதிருப்பதாக என்று ஞானி எழுதுகிறார். ஞானி எழுதாத ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். கண்கள் ரோட்ல போகும்போது அங்கே இங்கேயும் பார்த்துட்டு வாலிபர்கள் அலைவதை நாம் காண்கிறோம். ஆனால் சிந்தனை வலதும் இடதும் சாய்வதில்லை, அது 1000 விதத்திலே சாயும். தேவையில்லாத சிந்தனைகள்லாம் நம்மகிட்ட ஊற்றெடுத்துக்கிட்டே இருக்கும். சாத்தானுடைய கையில இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் சிந்தனைகள். நாம் கவனம் செலுத்த முடியாதபடி, கவனம் செலுத்தி ஜெபிக்க முடியாதபடி நாம் வேறு எங்கெல்லாமோ சிந்தனைகளை பறந்து கொண்டே இருப்போம். சிந்தனை என்பது ரெக்கை கட்டி பறக்கும். அது நம்மை கவனம் செலுத்த விடாது, நம்மை ஜெபிக்க விடாது, பைபிளை வாசிக்க விடாது. பைபிள் வாசித்தான் இருப்போம், சிந்தனை எங்கேயோ இருக்கும். என்ன வாசித்தோன்னே நமக்கு தெரியாது. ஜெபிச்சுக்கிட்டு தான் இருப்போம், ஆனால் சிந்தனை எங்கேயோ இருக்கும், என்ன ஜோபனோன்னே தெரியாது. எனவே நம்முடைய மனதை ஒருமனப்படுத்த நாம் கற்றுக்கொள்வோம். ரீத்துக்குரியவர்களே, நமது நிகழ்ச்சிகள் காலை 6 மணிக்கும் இரவு 10:30 மணிக்கும் ஜாய் டிவியிலே ஒளிபரப்பாகிறது. நீங்கள் டைம் கிடைத்தால் பாருங்கள். திங்கள் முதல் வியாழன் வரைக்கும் கிராஸ் டிவியிலே இரவு 9:30 மணிக்கும், வெள்ளி சனி ஆகிய நாட்களிலே இரவு 10 மணிக்கும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூடவே இருக்கட்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக.